வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பு. இதில் வந்து ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேன் எல்லாமே. இது வந்து துவரம்பருப்பு 1 கப்பு, இது காராமணி, ஒரு சிலர் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அது 1 கப்பு, இது கடலைப்பருப்பு 1 கப்பு எடுக்கல, அரை கப்பு எடுத்துருக்குறேன், உளுந்து 1 கப்பு எடுத்துருக்குறேன், இது கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவு. இது வந்து நான் இங்கே தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்து கழுவி காய வச்சுருக்கிற முடக்கொத்தான். இது பூண்டு 2 பூண்டு, பெரிய பூண்டில் தோல் எடுத்தது வச்சுக்கிறேன். இது 10 காஞ்ச மிளகாய் இருக்குது. இது ரொம்ப காரமானது, அதனால் நான் 10 எடுத்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எள்ளு வந்து சின்ன அளவில் தான் எடுத்துருக்குறேன் நான், கொஞ்சமாக. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் பொருள்ன்றதுனால நான் ஜாஸ்தி சேர்க்கலை. இது வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் எது வறுக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஆறி போச்சு. இப்போது இந்த பாருங்கள், மிளகாலாம் வந்து 2ஆக உடையுது, தெரியுதா? நல்லா வரப்பட்டுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் இது கூட உப்பு, நம்ம வறக்காத வச்சுருந்த பூண்டு, பெருங்காயத்தூள் 3 சேர்த்து பவுடர் ஆக்கிடலாம். போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன், கல்லுலாம் இல்லாத. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பூண்டையும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சிக்கலாம். பார்க்கலாம். கொஞ்சமாக இன்னும் மிளகாலாம் அரைப்படல, அரைக்கலாம். அரைக்கும் போதே வாசனையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி அரைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு நைஸாக. இதோட நைஸாக இதை அரைக்க முடியாது, ஏன்னா இதில் பூண்டுலாம் சேர்த்துருக்குறோம். அதனால் இதை இவ்வளோ பதத்தில் எடுத்துடலாம். அடுத்தது அரைக்கிறத வேணால் நைஸாக அரைச்சிக்கலாம். வாசனை அப்படியே செம்ம தூக்குது, கிச்சனையே தூக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டோம் நாங்கள். நல்லா கலர் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் கலர்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து சூடான சாதத்தில் கூட கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது கூட நல்லெண்ணெய் வச்சு இட்லிக்கும் சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.